ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஈடேற்ற நாமத்தாலே உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலைகளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஆமென். அநேக பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம், அநேக பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சில ஒழுங்குமுறைகளை ஆலயத்தில் சொல்லும்போது தயவு கூர்ந்து அன்பு பெற்றோர்களே அடிக்கடி சொல்லிட்டு இருக்க மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்களே பார்க்கும்போது என்ன செய்ய, அந்த முறைகளை பின்பற்றுங்க, அது உங்களுக்கு நல்லதா இருக்கும். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலைக்கு என்னை தள்ளிவிடாதீர்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சுத்தமா அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனமே, இந்த நாளிலே வழிகளுடைய பயன்கள்ல நாம் பார்க்க வேண்டிய ஒரு தலைப்பு என்னவெனில், தானியேல் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை ஒரு வாசி கேட்போம். தானியேல் புஸ்தகம். ஆனாலும் அவனிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருள்பை அங்கே வைப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, அந்த தீர்க்க தரிசனங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தானியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், தானியேல் என்ற ஒரு நியாயாதிபதி இருந்தார், தானியேல் என்ற ஒரு பிரதானி இருந்தார், தானியேல் என்ற ஒரு ஞானத்தில் சிறந்தவர் இருந்தார். அவர் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறதை அவர் என்ன செய்த தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். என்னவென்றால், அன்றாட பலியை கெடுப்பதற்காக அருவருப்புகளை கொண்டு வந்து என்ன செய்வார்கள், பலிபீடத்திலே வைப்பார்களாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறதோ, வேதத்தை கேளாத ஒரு பஞ்ச நாட்கள் வருவது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிற்கு ஜாக்கிரதையாக வேதம் சொல்லுவனமாக. இன்னொரு வார்த்தை சொல்லுவது, நீ பூமியிலே குடிந்த சத்தியத்தை மெய்ந்துக்கொள். அல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு கிருபை நாட்களாய் தந்திருக்கிறார், கிருபை நாட்களை தந்திருக்கிறார். இந்த பலியானது அன்றாடம் நடைபெற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாடு நாட்களிலே பலிபீடத்தின் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா, அது அவைந்து போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எப்போது பார்த்தாலும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசரிப்பு கூடாரம் திறக்கப்பட்டதாயும் எப்பொழுதும் அங்கே உள்ள அந்த மக்கள் பலி செலுத்துகிறவாய் இருந்தார்களாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே காணப்பட்டது. நம்முடைய பதத்துல சொல்லனா எப்ப பாரு சர்ச் ஓபன் ஆயும், எப்ப பாரு மீட்டிங் நடந்து கொண்டிருந்தா இருக்கணுமா, அதுதான் அன்றாட பலி. வேதம் சொல்லுது, இந்த நாட்களை கெடுப்பதற்காக பல விதமான சத்துருக்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாரும் எதிர்பாராத வண்ணம் கடந்த ஆண்டிலே 8 மாதங்கள் திருச்சபைகள் பூட்டப்பட்டு நடந்தது. இன்னும் பல தேசங்களில் திருச்சபைகளோட ஒழுங்குகள் ஆரம்பிக்கப்படவில்லை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏனென்றால் இந்த அன்றாட பலியை கெடுப்பதற்காக சத்ரு எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பலிபீடத்தோட அக்கினி எரிந்து கொண்டதுனால எந்த சத்ருவும் இஸ்ரவேலை மேற்கொள்ள முடியல. அல்லேலூயா. எந்த கூட்டமும் அவங்களை மேற்கொள்ள முடியல. ஆனா ஒன்று, எப்பொழுதும் அவர்கள் இந்த பலிபீடத்தோட மேன்மை, அந்த ஆசரிப்பு பெட்டி அவர் விட்டு சென்றார்கள், அப்பதான் ஜனங்கள் நெருக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆராதிக்கதான் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் நீங்க உடைக்க முடியும். ஆமென். பிசாசு அநேக சோர்வுகளை கொண்டு வருவான், தடைகளை கொண்டு வருவான், அருவருப்பான காரியங்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டாடுவான். எதற்கு? நீ கர்த்தரை ஆராதிக்க கூடாது, நீ கர்த்தருக்கு பலி செலுத்த கூடாது. நீ அப்படி பலி செலுத்திட்டா அவனுடைய திட்டம் நோக்கம் உன்னிலே நிறைவேறாது, தேவ திட்டம் உன்னிலே நிறைவேறாது. அதற்காகவே வேதம் சொல்லுகிறது, நெருக்கிறவனாயிருப்பான். அல்லேலூயா. நெருக்கிறவனாக போராட்டங்களை கொண்டு வருவராக காணப்படுவான். அல்லேலூயா. பிரைஸ். அபிஷேகம் திருந்துமா, அந்த பொண்ணு எப்படி திரும்பி
நல்லா திரும்ப என்ன பார்த்து திரும்ப. வேதம் சொல்லுகிறது, இந்த அன்றாட பணியில வேதத்துல வாசிக்கிறோம், இதை கெடுப்பதற்காக அநேக கிரியைகள் நடந்து கொண்டிருக்கான். ஆமென், அல்லேலூயா. இதுதான் தானியேல் புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆனால் வேதத்துல வாசிக்கும் போது எசேக்கியேல் புத்தகத்திலே 46ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, எசேக்கியேல் புத்தகத்துல 46ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுது 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய சந்நிதியில் வரும்போது ஆராதனை செய்யத்தக்கதாக வடக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாய் புறப்படவும், தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்பட கடவன். தான் பிரவேசித்த வாசல் வழியாய் திரும்பி போகாமல் தனக்கு எதிரே இருக்கிற வழியாய் புறப்பட்டு போவானாக. ஹல்லேலூயா. ஒரு வழியில வந்தா இன்னொரு வழியில போனோம், இன்னொரு வழியில வந்தா இன்னொரு வழியில போனோம். ஏன் அதை சொன்னார்னா, ஒரு வழியா வர மக்கள் இன்னொரு வழி வர மக்களை பார்க்கறது இல்ல, அந்த ஐக்கியம் காணப்படுறது இல்ல. அதனால நீ இந்த வழியா வந்தா நீ மறுபடியும் இந்த பக்கமா போ, அப்பொழுது இந்த சைட்ல வந்தவங்க உன்னை பார்ப்பாங்க, இங்க இருக்கவங்க பார்ப்பாங்க, அங்க இருக்கவங்கள பார்ப்பாங்க. அப்ப சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கும். அவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி அவர் நடுவிலே அவர்களோடு கூட உட்பிரவேசித்து அவர் புறப்படும் போது அவர்களோடு கூட புறப்படுவாங்க. அதாவது தேசத்துடைய அதிபதிக்கும் அதே சட்டம்னா, சாதாரண குடிமகனுக்கும் அதே சட்டம். பண்டிகை நாட்களே குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்கும் போஜன பலியானது காலையோடு ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்கடாவோடு ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்குட்டியோடு அவன் தானியத்துக்கு தக்கதாய் தருகிற ஒரு ஈவும் ஒவ்வொரு மரக்காலும் மாவோடு ஒருபடி எண்ணெயும் கொடுக்க வேண்டும். அதிபதி உற்சாகமாக தகன பலியிலும் சமாதான பலியிலும் கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டும் என்றால் அவனுக்கு கீழ் நோக்கி இருக்கிற எதிரே வாசலுக்கு திறக்கப்படுவதாக. அப்பொழுது அவன் ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தகன பலியும் தன் சமாதான பலியும் செலுத்தி பின்பு புறப்பட கடவன். அவன் புறப்பட்ட பின்பு வாசல் பூட்டப்பட வேண்டும் தினந்தோறும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, இப்படியாக இப்பேற்பட்ட ஒரு பலிகள், இப்படிப்பட்ட ஒரு சடங்குகள், இப்படிப்பட்ட ஒரு நியமங்கள் தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய். காலைதோறும் அதை படைக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அன்றாட பலியில இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா போனோம்னா, இந்த அன்றாட எதுக்கு சொல்லப்படுனா, இன்னும் காலைதோறும் சொல்லப்படுது. ஆமென். காலைதோறும் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த வேண்டும், ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தவும். அதனோடு காலைதோறும் போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவிலே அதோடு பங்கை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று இங்கு வேதம் நமக்கு குறிப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, அப்படி என்றால் தினந்தோறும் காலையில ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறது தான் அன்றாட பலி. அல்லேலூயா. அன்றாட பலினா தினந்தோறும் பலி, தினந்தோறும் பலினா எவ்ரிடே பலி. இந்த பலியானது ஸ்டாப் பண்ணவே கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம லீவ் போடலாம், எல்லாத்துக்கும் நம்ம லீவ் போடலாம். ஒரு நாளைக்கு நம்ம என்ன ஸ்கூலுக்கு போறதுக்கு லீவ் போடலாம், ஒரு நாள் காலேஜ் போறதுக்கு லீவ் போடலாம், ஒரு நாள் வேலை செய்யறதுக்கு லீவ் போடலாம். ஆனா கர்த்தரை ஆராதிப்பதற்கு லீவே கிடையாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. எனவே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார், நான் கர்த்தரை சண்டே மட்டும் தொழுவேன் அப்படி சொல்லல. எப்படி சொல்றாரு? எக்காலத்தில் எல்லா காலத்திலும் மழை வெள்ளாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, உஷ்ணம் இருந்தாலும் சரி, குளிர்ந்தாலும் சரி, பல சூழ்நிலை இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க தாவீது சொல்றார், கர்த்தரை எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலை கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கை நம்ம நினைச்சபடி நடக்காதுமா, ஆனா கர்த்தருடைய திட்டம் நிறைவேறும். ஆமென். நம்ம விரும்புற மாதிரி அநேக காரியம் நடக்காது, ஆனா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி அநேக வந்து சேராது, ஆனா கர்த்தருடைய எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் செய்ய வேண்டியது, ஆண்டவர் எனக்கு நன்மை கொடுக்கும் போது நான் நிற்பேன், என்ன வெறுக்கும் போது நான் கடந்து போயிடுவேன். அப்படி இல்லை. வேதம் சொல்கிறது, தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவன் மேல அன்பா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம மேல அன்பா இருக்கோதான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு கடின வாழ்க்கை. இன்னும் 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 கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளையா
நான் விரும்புற பக்கமா தான் என் பிள்ளைய வளர்க்க முடியும். எல்லாரும் பரவாயில்ல விடுங்க சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். சரின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வீட்டுல அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அதே போலதான் பலருக்கு அது ஒரு மாதிரி திகைப்பா இருக்கும், பலருக்கு ஒரு மாதிரி விசனமா இருக்கும், ஒரு முகஸ்துதியா இருக்கும், இல்ல முகநாளா இருக்கும். ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நோக்கத்தோடு அந்த வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் அன்றாட பலி. அல்லேலூயா. இந்த அன்றாட பலியில வேதம் சொல்லும் ஓலா பர்த் ஆஃபரிங், சர்வாங்க தகன பலி செலுத்துவதும், மின்னா செரல் ஆஃபரிங் போஜன பலி செலுத்துவதும், இந்த தகன பலியில ஜபா அதாவது சமாதான பலி செலுத்துவதும், அது மாத்திரம் இந்த தினந்த அன்றாட பலியிலே கட்டா மற்றுமாக அசாம், இந்த 2 பலி, அதாவது பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. பஸ்காக்கு பண்டிகை வேணும், பான பலிக்கு நாட்கள் வேணும், உற்சாக பலிக்கும் மற்ற பலிகளுக்கும் நாட்கள் தேவை. ஆனா இந்த 4 பலியும் 5 பலியும் என்ன செய்ய முடியும், தினந்தோறும் செலுத்த முடியும். என்ன பலி? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. வெரி குட். இந்த 5 பலியும் ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்லுங்க, அன்றனுள்ள அப்பத்தை எனக்கு தாரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோமே, அது ஆண்டவர் கொடுத்ததுன்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த உணவு கொடுத்தார் சொன்னா தினமும் ஆண்டவரோட தேர்வு. வேதம் சொல்லுது, என் சரீரத்தை முழுமையா நான் பாதுகாத்தாரு. நேற்று 2 கையோட இருந்தேன், இன்னைக்கு 1 கையோட இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு இல்ல. கர்த்தர் என்னை முழுமையா பாதுகாத்துறாரு. அப்ப நான் சர்வாங்க தகன செலுத்துவேன். அல்லேலூயா. அதுதான் அர்த்தம். வேதம் சொல்லுது, நான் செய்த குற்றத்துக்கு, நான் செய்த பாவத்துக்கு ஆண்டவர் என்னை தண்டிச்சிருந்தா நான் இங்க நின்றுக்க முடியாது. கர்த்தர் என்னை நிலைச்சிருக்காரு. அதனால ஒவ்வொரு நாளும் பாவம் இருக்க ஆண்டவரே என்னை மன்னித்திருக்கீங்க, என் குற்றத்தை மன்னித்திருக்கீங்க, என் பாவம் வர கழுவிருக்கீங்க அப்படி சொல்லதாமா பலி. அல்லேலூயா. எனக்கு இதெல்லாம் நடக்கல, அதெல்லாம் நடக்கல, இது எதிர்பார்த்தா அதை எதிர்பார்த்தா, இதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு அவைகளோடு இருக்குல்ல, அதுதான் ஆண்டவருக்கு செலுத்துற பலி. வேதத்துல வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, யாத்ராகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 38 இருந்து 42 வரை, என்னாகும் புத்தகத்துல 28ஆம் அதிகாரம் 3 இருந்து 8 வரை, 1 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலும், 2 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும், இன்னும் லேவியராகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 இருந்து 17லும், இன்னும் லேவியராகம புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 இருந்து 17லும், லேவியராகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும், நெகேமியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலும், நெகேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் அன்றாட பலியை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும். காலகட்டத்துக்கு மாத்திரம் இல்ல, ஒரு காலகட்டத்தில் இவர் எப்படி இருந்தாரு, அப்பா எப்பவும் சர்ச்சும் கையும் பைபிளும் கையுமா இருந்தாரு. பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் ஆலய காணும். சாங் ஆயிடுச்சுல, திருமணம் நடந்துருச்சுல. வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் எல்லா வேலையும் நல்லா பண்ணுவாங்க, வேலை கிடைச்சுன்னா வர முடியாதுன்னு. அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட வீடு கட்டுற வரைக்கும் ஆண்டவரே நீ தான்ப்பா வீடு கட்டணும்னு சொல்லுவாங்க. வீடு கட்டி முடிச்சணும் அது மாற மாட்டாங்க. பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருப்போம். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்டாங்கன்னா ஐயோ பிள்ளையை பார்க்கணும், அவன் தொந்தரவு பண்றாயா அப்படின்னுவாங்க. அருமையான தேவச்சால் வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லா சூழ்நிலும் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதாக இருக்க வேண்டும். ஆமென். இதைதான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை இதுதான் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்துல எப்போதும் பலி செலுத்தும், அதுதான் சால சிறந்தது. ஆமென். அல்லேலூயா. பலி செலுத்துற பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்க. உதடுகள் பலியின் சோத்திரனை எப்போது என்ன செய்யும், கர்த்தருக்கு செலுத்துகிறது. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எது நடந்தாலும் சோத்திரம், எது நடந்தாலும் சோத்திரம், எது நடந்தாலும் சோத்திரம். இந்த மாதிரி பலியத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஆண்டவர். உங்க வாழ்க்கையில நீங்க ரெட்டிப்பான நன்மைகளை கிடைக்கணும்னு ஆசைப்படும் போது நீங்க ரொம்ப தாழ்வுல என்ன செய்யணும், ஆண்டவரை ரொம்ப துதிக்கணும். அதான் சங்கீதக்காரன் சொல்ல, தாழ்வு நம்ம நினைத்தவரை. வேதம் சொல்கிறது, யோபு தனக்கு ஏற்பட்ட நெருக்கங்கள் மத்தியில்
கர்த்தரிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமையும் பெறக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை ஆண்டவரை தூஷிக்கல, ஆண்டவர் இன்னும் தான் அதிகமா தேர்ந்தார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனம், இன்னைக்கு அப்படிதான் உள்ள மக்களா இருக்கணும். அந்த பலி நிமித்தமாக ஆண்டவர் இரட்டத்தனை ஆசீர்வாதம் தந்தார். யோபு இழந்ததாய் சரித்திரம் இல்லை, யோபு பெற்றுக்கொண்டான் என்றுதான் சரித்திரம் முடிகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில பலி செலுத்துகிற பிள்ளைகள் அது தொடர்ச்சியாக அதனுடைய வாழ்க்கையில இருந்தே இருக்கணுமா, ஒரு கான்ஸ்டன்ட் திங் இருக்கணும். சும்மா ஒரு நேரத்துக்கு வந்துட்டு போற ஒரு சராசரி கிறிஸ்தவர்களாக இருக்காதீங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ற ஒரு கிறிஸ்தவர்களா இருக்காதீங்க, சீசன் கிறிஸ்டியன்ஸா இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்ல நான் தினந்தோறும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறேன். என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்கு எப்போதும் சாட்சியா இருப்பேன். ஆண்டவருக்கு நான் பலி செலுத்துவேன். கர்த்தரை எப்போதும் எக்காலத்து எந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அருமையான தேவச்சனமே, என்னை கொன்று போட்டாலும் நான் விட மாட்டேன். என்ன பத்தி ரொம்ப அழகா சொல்றாங்க, ஆண்டவரை மட்டும் நான் எங்க போவேன் சாமி, நான் பாதாளத்துல படுக்கப்பட்டாலும் நீர் அங்கே, நான் வானங்களை சட்டை எடுத்து பார்த்தாலும் நீர் அங்கே இருக்கிறீர். உங்களுக்கு நான் இன்னும் எங்க போக முடியாது ராஜா. வேதம் சொல்லு, இன்னும் புதிய ஏற்பாடுல என்ன உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கடவுள் தான் நம்மளுடைய ஆதாரமே. அந்த ஆதாரத்தை அழிச்சு நம்ம என்ன வேணா பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட்லியான மொபைலா இருக்கணுங்க, ரொம்ப காஸ்ட்லியான மொபைல், இது ஐபோனோட இதா இருக்கணும், 1,85,000 மொபைலா இருக்கட்டும், 5G கேட்டகரியா இருக்கட்டும், அதுல இந்த ஃப்ரீ சிம்னு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த விரலுக்குள்ள கான் பகுதி அது போடணும்னா அந்த செல்போன் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. மற்றதெல்லாம் கேம்லாம் ஆடிக்கலாம், எது வேணா பண்ணிக்கலாம், ஆனா பேசணும்னா ஒரு சின்ன இது இருக்கணும். ஆமென். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். எவ்வளோ காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம், என்ன வேணா இருக்கணும், ஆனா ஆண்டவரோட ஒரு உறவு இல்லைன்னா, ஆண்டவரை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. வேதம் சொல்ல என்ன நன்றினீங்களா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரை குறிச்சு, ஆண்டவரோட வார்த்தையை குறிச்சு, அதுதான் வேதம் சொல்லுது. இங்க வேதத்தை வாசிக்கிறோம். முதலாவதாக இந்த பலியில பார்க்கும்போது அன்றாட பலியிலே 1 நாளாகமம் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கிறோம். 1 நாளாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்பு பெட்டிக்கு முன்பாக நித்தம் அன்றாட முறையிலே சேவிக்கும்படி அவன் அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆசாப்பையும் அவன் சகோதரியும் ஓபேதேதோமையும் அவருடைய சகோதரியாகிய 68 பேரை வைத்தார். ஹல்லேலூயா. எந்த ராஜா அந்த மாதிரி செய்தாரு? வெரி குட், தாவீது ராஜா. வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜா என்ன செய்தாரா, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி அந்த ஆசரிப்பு பெட்டி கடந்து போன பெட்டியை கொண்டு வந்து எப்ரோன்ல கொண்டு வந்து அதை வைத்து அங்கே ஓபேதேதோமுடைய வீட்டை வைத்து கர்த்தர் வைத்த ஆசீர்வாதத்தை பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ஆச்சு, இதை ஒரு கூடாரத்தை வைக்கணும்னு சொல்லி கூடாரத்தை கொண்டு வந்துட்டு, இந்த கூடாரத்தை சாதாரணமா விடக்கூடாது, இதை என்ன செய்யணும், ஆசாப்பையும் அவருடைய சகோதரனையும் ஓபேதேதோமையும் மற்றுமாக எத்தனை பேர், 68 பேரு. அல்லேலூயா. அப்படின்னா ஆசாப் 1, அவருடைய சகோதரியும் 2, ஓபேதேதோமையும் 3, இப்ப அதுக்கப்புறம் எத்தனை பேரு, அவர்களுடைய சகோதரர்கள் 4, இதுக்கப்புறம் 68 பேர். எவ்வளவு மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? வெரி குட், 72 பேரை வச்சிருக்காரு ஆண்டவர். 72 நமக்கு, அதாவது பாருங்க, ஒரு நாள் கணக்கு 24 தான். அது 2 நாள் கணக்கு போட்டாலும் நமக்கு என்ன செய்யுது, 48 மணி நேரம். அது பாருங்க, இவர் என்ன செய்ய, 72 பேர் 1/4 மணி நேரத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன பலி செலுத்தணும், அந்த பலி நிக்க கூடாது. அப்படியே என்ன செய்யணும், அங்க ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி அந்த பலியை என்ன செய்யணும், எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ராஜா கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது எதை காட்டுதுன்னா, ஒரு முறையாய் சேவிக்கும்படி. அதே யாருன்னா இவர் பார்த்துப்பாரு, ஆசா பார்த்துப்பாரு, அவர் பார்த்துப்பாரு,
ஓபேத் ஏதேமை பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார், இவங்க சகோதரர் பார்த்துப்பார் அப்படின்னு இல்லை. ஒரு முறைமை ஏற்படுத்தி இவ்வளோ பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணி இவ்வளோ பேர் என்ன செய்யணும், முறையா நீங்க என்ன செய்யணும், சேவிக்கணும். அல்லேலூயா. அம்மா நம்ம தினமும் பலி சேர்க்கிறோம் சொல்லிட்டு ஒரு மாதிரி தினமும் தான் ஜெபம் பண்றோம், எப்பவுமே ஜெபம் பண்றது, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புதுசு இல்லை. நாங்க அப்பா அப்படிலாம் அந்த மாதிரிலாம் கேட்டகரியில போவே கூடாது. நான் சில காரியத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்காக பழைய புரட்டவும் வேண்டி, ஆனா குப்பையை கலைஞனே இருக்க மாட்டேன். கத்துறது நாளுக்காக என்ன வச்சிருக்காரோ அதை நம்ம போயிட்டு இருக்கோம். பழசையே அப்படியே ஓட்டிகிட்டே இருந்தா அது பேர் குப்பை தானே எல்லாத்துக்கும். ஓல்டு ஸ்டாக் தானே. ஆண்டவர் இந்த நாட்களுக்கு என்ன காரியத்தை வைத்திருக்காரோ அதை நம்ம பார்க்கணும். அப்படி என்றால் ஒரு முறைமை இருக்கு. ஒரு வர்ஷிப்ல ஒரு ஆர்டர் இருக்கு, வர்ஷிப்ல ஒரு ஆர்டர், சர்வீஸ்ல ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த ஆர்டர் வழியா தான் நம்ம போகணும். அதுதான் அன்றாட பலி. எல்லா நாளும் நீங்க வரீங்க, எல்லாமே நீங்க பண்றீங்க, எல்லாம் நீங்க செய்றீங்க, எப்படி வேணா பண்ணலான்றது கிறிஸ்தவம் இல்லை. There is an discipline. Disciple என்ற வார்த்தையே டிசிப்ளின் வார்த்தையில வந்ததுதான். சீஷத்துவமே ஒழுங்குன்ற முறையில வந்ததுதான். அப்படி என்ன இந்த அன்றாட பலியில ஒரு முறைமை இருக்கு. முறையாய் செலுத்தப்படும் பலிதான் அல்லேலூயா அன்றாட பலி. தினமும் செஞ்சாலும் சரி அது ஒரு முறை இருக்கணும். எல்லாரும் நான் 7 மணிக்கு வந்துட்டேன், இன்னைக்கு 7 மணிக்கு வரலாம்னு சொன்னா அது முறை கிடையாது. எல்லா நாளும் இப்படி பண்ணிட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் இப்படி இருந்ததுனா அப்படி கிடையாது. எல்லா நாளும் ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு தூங்கலாம் அப்படி கிடையாது. எல்லா நாளும் வந்துட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடலாம் அது கிடையாது. ஒரு முறை இருக்கும், ஒரு முறை இருக்கும். இது ரெகுலாரிட்டி, ஒரு ஆர்டர்ல இருக்கணும். வந்தாலும் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணி முடிக்கணும். அதுதான் ஆண்டவர் ஒரு முறையை எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு முறை. ஏன்னா வேதம் சொல்ல 2 தீமோத்தேயு புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு chapter 2 verse 5, மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினால் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசுறப்ப. நல்ல பாக்ஸிங் தான் பார்த்துருக்கீங்க நீங்க. பாக்ஸிங் தான் ரெஸ்லிங் பண்றவங்களாம் ஒரு சட்டம் இருக்கும், பஞ்ச் இருக்கும். ஏடாகரமா என்ன செய்யக்கூடாது, கிக் பண்ணக்கூடாது. ஏடாகரமா என்ன செய்ய அடிக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட முகபாவனை இவ்வளவுதான் அடிக்கணும், இதை தாண்டி போகக்கூடாது. கண்ணுலாம் குத்தக்கூடாது. இதுதான் பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. வயிற்ற குத்திக்கலாம், இங்க குத்திக்கலாம், அங்க குத்திக்கலாம். அதுக்கப்புறம் ரெஃப்ரி குடிச்சுட்டு அவர் வந்து கொஞ்சம் பெட் ஆகிட்டு அப்படி கேட்டாரா விட்டுடணும். அந்த முறையா அவங்க பாக்ஸிங் பண்ணாதான் அவர் எவ்வளவு பெரிய பாக்ஸரா இருக்கட்டும். ஆனா முறையா பண்ணாதான் என்ன செய்யணும், அவனுக்கு ஃப்ரீடம். ஒரு அழிந்து போற ஒரு காரியத்துக்கே அப்படின்னா கிறிஸ்தவர்கள் இன்னும் ரொம்ப முறை இருக்குமா? அல்லேலூயா. இதெல்லாம் புது முறையா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒரு முறைமை, ஆண்டவர் பார்க்கறது ஒரு முறை. நம்மளோட ஆவி அந்த ஒத்துப்போலாம் சோத்திரம் போயிடும். நம்ம வந்து அங்கே நின்று கொண்டு என்ன பண்ணணும், நான் இருப்பேன் ஆனா அங்க பிரச்சனை பண்ணி பண்ணின்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்ற ஒரு முறை இருக்கு, ஒரு முறை இருக்கு. வேதம் தான் துஷ்டருக்குன்னா நீ விலகிடு, அதுதான் வேதம் சொல்லுது. இல்ல நான் இருந்துட்டு நான் இது பண்ணிட்டு இருப்பேன்னா அப்படி பண்ண முடியாது. ஒரு முறை இருக்குமா, இது எல்லாத்தையும் ஒரு முறையோடு தான் நம்ம செய்ய வேண்டும், அணுக வேண்டும். ஆண்டவர் சொல்றார் அன்றாட பலியில முறையை செலுத்தப்பட வேண்டும். முறையை செலுத்தப்படதான் பலி. இரண்டாவதாக வேதம் சொல்லுது எஸ்ரா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்தை 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறனால் எஸ்ரா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்பீங்க. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சத்தின் தலைமுறைகளும் அநேகர் இந்த ஆலயங்கள் தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போட்டவுடனே கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறு அநேக பேரும் கம்பீரமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜனங்கள் எல்லாம் ஏகமித்து எருசலேம்ல கூடினாங்க. இஸ்ரேல் புத்திரர்கள் எல்லாம் குடியேறின போது என்ன ஆச்சுன்னா, தேசத்துடைய ஜனங்களுக்கு பயந்த நிமித்தமாக இவங்க என்ன செய்தாங்க, ஒரு பலிபீடத்தை கட்ட ஆரம்பிச்சாங்க. நித்தமா அவங்க பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேதம் தான் சொல்லுகிறது. எஸ்ரா புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 3 உங்க அந்த அதிகாரம் முடிய வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவங்க பலி செலுத்த ஆரம்பித்தோன்னு இந்த பலியெல்லாம் பார்த்து அந்த முதியோர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால வந்து அமைதியா இருக்க முடியலையா.
அவங்க இதெல்லாம் வாஞ்சிட்டாங்க. ஐயோ இந்த பலி இதெல்லாம் செலுத்த முடியல, இப்படிப்பட்ட ஒரு அன்றாட பலி செலுத்த முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், இன்னைக்கு அன்றாட பலி செலுத்த கர்த்தர் உதவி செய்திருக்காருன்னு சொல்லி அந்த முந்தின ஆலயத்தோட அந்த காரியத்தை பார்த்தவங்க ஆனந்த கண்ணீர் விட்டாங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது முறைமை அப்படின்னு சொல்லும் போது அது முதியோருடைய பாரம்பரியம், அந்த முந்தினோருடைய பலி. அது வேதம் சொல்ல ஆண்டவர் எப்போ பேசினாலும் சரி ஒரு வார்த்தை கோட் பண்ணி பேசுவாரு. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபு முற்பிதாக்களின் தேவன், எனக்காவது நான் கர்த்தர் அப்படின்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என் பிதாவின் சித்தத்தை நான் செய்றேன், என் சுயமா எதுவும் செய்யவில்லை, என் அனுப்பினவருடைய சித்தத்தை செய்றேன். சோ அந்த முந்தின ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம அதை நியமித்தாலும். அவங்க பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு பலி முன்னாடிலாம் இருந்தது, இப்ப இந்த காலகட்டத்தில் இல்லையே அப்படின்னு ஏக்க கொண்டவர்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் பார்த்து சொன்னார் யோசுவா புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல, ஜோஷுவா 1:7, என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிரு, மிகவும் பலம் கொண்டு திடமனமாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமான நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எப்பா யோசுவாவே நீ என்ன செய், மோசே உனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த எல்லாவற்றையும் நீ என்ன செய்ப்பா, கடைபிடி. அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாணவர்களை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், பிள்ளைகளே பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படிகிறது. இது நியாயம். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மையும் வாக்கியம் உண்டாயிருக்கும். தகப்பனின் தாயை என்ன செய்யணுமா. அல்லேலூயா. சின்ன வயசுல இருக்கும்போது 1லிருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு தெரியாத எதுவுமே இல்லைமா பசங்க. My dad knows everything, my dad knows everything. 5லிருந்து ஒரு 10 வயசு ஆகும்போது டாடி உனக்கு இது தெரியல டாடின்னு சொல்லிட்டு 1, 2 வந்து மார்க் பண்ணணும். 10 அதுல ஒரு 15 வயசுல எங்க டாடிக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை, அது ஒரு ஆஃப் ஆஃப் தி திங் வந்து என்ன சொல்லுமா, இதெல்லாம் இந்த டாடி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் டாடி, தெரிஞ்சதும் தெரியாததும் சொல்லி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். 5 வயசுக்கு முன்னாடி என் டாடிக்கு எல்லாமே தெரியும், 5 வயசுக்கு அப்புறம் என் டாடிக்கு இது தெரியாது, 1, 2 பிளேம் பண்ணுவான். அதுக்கப்புறம் 10 வயசுக்கு மேல அந்த போக்கு 15 வயசு கிட்ட வரும்போது எங்க டாடிக்கு வந்து பாதி தெரியும் பாதி தெரியாதுன்னுவான். 15 வயசுக்கு மேல 20 வயசு கிட்ட போகும்போது என்ன ஆகுமா, எங்க டாடிக்கு ஒண்ணுமே தெரியல, டாடிக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் அப்படிதான். நம்ம ஆரம்ப காலகட்ட கிறிஸ்தவர்களா இருக்கும்போது ஐயா சொல்றது வேத வாக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது சரி இது அவர் ஏதோ சொல்றாராமா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது இதெல்லாம் அவருக்கு தெரியாது, நமக்கு தானே தெரியும், நம்ம தானே இங்க இருந்திருக்கோம் அப்படின்னும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறிட்டோம்னு வச்சுங்க, அவர் ஒன்றும் தெரியாதுங்க, ஒரே வார்த்தை ஒன்று சொல்லுங்க. இதுதான் விசுவாசங்களோட மென்டாலிட்டி. ஆனால் வேதம் சொல்றது வந்து உன் தகப்பன் அவருக்குரிய தகப்பன் ஒரு வார்த்தையை நீ என்ன செய்ய நீ பூமியில வாழ்நாள் நீடித்து நீ தீர்க்காயசா இருந்து பிள்ளைகளோட பிள்ளைகளை கண்ணோன்னு வச்சுங்க, பெற்றோர்களை பெரியவர்களை ஆண்டவருக்கு ஊழியக்காரர்களை நீங்கள் கனம் பண்ணதான் இருக்க வேண்டும். ஆமென். இதான் வேதம் சொல்லுது. எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி உதாசீனப்படுத்தினவர்கள்லாம் அல்பாயுஸ்ல போயிட்டாங்க. வேதம் சொல்லுதுதான், வேதம் தான் சொல்லுது பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பது. எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்றவன் ஒன்றும் தெரியாமல் போய் கொண்டிருக்கிறான். கற்றுக்கொள்கிறவன் தெரிந்து கொண்டு இணைக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதான் வேதம் நமக்கு சொல்கிறது. மத்திய நட்சத்திர நூலிலே 4ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, அவர் பிசாசுகளை சொல்லும் போது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. சோ ஆண்டவர் என்ன செய்தார், மோசேயோட எல்லா கற்பனை படிச்சிருக்காரு. படிச்சதுனால சொல்றாரு he knows the Torah, he knows the law, he knows the 10th commandment. அவர் சொல்றாரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல. நிறைய முறை ஒரு பழைய ஏற்பாட்டு காரியங்களை
கோடிட்டு காத்துக்கொள்ளா இருப்பார். அல்லேலூயா. எனக்கு அநேக விமர்சனங்கள் வரும். ஒரு புத்தகம்லாம் எழுதும்போது, ஏன் பாஸ்டர் நீங்கள் பழைய பாடலாம் ரொம்ப டச் பண்ணுறீங்களே, இதுக்கெல்லாம் சிலுவைக்கெல்லாம் பழைய பாடல் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது ரெஃபரன்ஸோடு கொடுப்பேன், படித்து புரிஞ்சுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் கேட்கும்போது அப்படியா, அதெல்லாம் ஒரு அவைகளா, அதெல்லாம் ஒரு அடையாளமா, அதெல்லாம் ஒரு வழியா அப்படின்னுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பழைய பாடலோட கோடிட்டு காட்டிட்டு தான் புதிய முறைகளை ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதன் சொல்றது லா ஆன் தி காஸ்பல். சட்டங்களும் தேவை, சுவிசேஷமும் தேவை. சட்டமும் சுவிசேஷம் இணைந்து போக வேண்டும். ஆண்டவர் இதான் சொன்னார். 7ஆம் வசனத்தை பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத. 10ஆம் வசனம் சொல்றது, அவர் ஒருவருக்கே நீ என்ன செய்ய. இதுதான் ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த முன்னோருடைய காரியத்தை என்ன செய்தார், முன்மொழிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவ சொன்னமே, அந்த எஸ்ரா புத்தகத்தை வாசிக்கிற அந்த பலிபீடத்தை பார்த்த உடனே இந்த ஜனங்கள்லாம் முன்னோர் காரியங்களை இங்க இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆமென். அருமையான தேவ சொன்னமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக திருச்சபையில விசேஷமாக தூத்துக்குடியில புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு திருச்சபை இருக்கு. தினமும் அங்கே சர்வீஸ். நான் ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன், ஒரு திருமணத்துக்காக கடந்து போகும்போது அதுக்கு நான் தங்கின வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்க சர்ச்னால கடந்து போனேன். நான் ஆச்சரியப்பட்டதுன்னா, நான் மட்டும்தான் யூத்தா போய் உட்காந்துட்டு இருக்கேன். சின்ன பசங்க யாரும் வந்தாங்க, எல்லாம் பெரியவங்க வந்தாங்க, எல்லாம் பெரியவங்க. ஒரு ½ மணி நேரம் தான் சர்வீஸ், 5லேருந்து 5:30. அந்த ½ மணி நேரம் சர்வீஸ் தான் எல்லாமே என்ன செய்யும், எல்லா பெரியவங்க வந்திருந்தாங்க. அப்போ சொன்னா என்ன இல்லை, இவங்க ரொம்ப ஆதிகால கிறிஸ்தவர்கள், தினமும் சர்ச் வச்சா இவங்களுக்காகவே இந்த சர்ச் வச்சிருக்கோம். அவங்க அந்த ஆண்டவருக்கு போனோம், அந்த ஆராதனைக்கு போனோம், அப்படி அன்ற ஒரு உற்சாகத்தோட 5 மணிக்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, முன்னோருடைய பக்தியை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளோட அன்றாட வழி. அல்லேலூயா. முன்னோரோட பக்தியை பார்க்கணும். அவங்க எவ்வளோ பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்க, எவ்வளோ பக்தி வைராக்கியமா இருக்காங்க. என்ன நாட்களை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள, பெரியவங்களுக்குள்ள அந்த உணர்வு, ஐயோ நேரத்துக்கு போய் நம்ம நேரத்துக்கு போனால், சின்னவங்களுக்குள்ள அந்த உணர்வே இருக்காது, சுற்றி இருப்பாங்க. அருமையான தேவச்சனம், அன்றாட பலி நீங்கள் சேர்த்துனா உங்க அப்பா அம்மா எப்படி பலி செய்யணும், அது கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அதை நம்ம கொஞ்சம் யோசித்தாலே நம்ம என்ன செய்வோம், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பங்க்சுவாலிட்டி வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அது முன்னோருடைய பாரம்பரியம், முன்னோருடைய பலிகளை காண்பித்து கொடுக்குறது. அன்றாட பலி எதை காட்டுனா, நம்ம முற்பிதாக்கள் எப்படி ஆண்டவர் ரொம்ப பயபக்தியா செய்தாலும் அந்த காரியத்தை காண்பித்து நம்ம அன்றாட பலி. ஆமென். ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபு, வேதத்துல வந்த வல்லுநர்களா இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் அவங்க எவ்வளவு ஆண்டவர் வைராக்கியமா பற்றி பிடிச்சாங்களோ அதை பறைசாட்டுதான் அன்றாட பலி. ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது கடைசியாக வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அவர்கள் வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவங்க ஞானஸ்தானத்துக்கு ஒத்துக்கொள்வாங்க. அல்லேலூயா. வார்த்தை உள்ள போலன்னு நினைச்சுங்க, அவங்க எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரிப்பா, எத்தனை வருஷமும் கழிச்சு வந்தாலும் சரி, அந்த ஸ்காப் எடுத்து அப்படியே காலை கட்டி அப்படியே உட்கார்றதுதான், இல்லை செல்போனை அப்படியே பார்த்துட்டு இருக்குதான். அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள பிரவேசிக்காது. வேதம் சொல்ல, வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானத்துக்கு தானே ஒப்பு கொடுத்தாராம். கர்த்தருடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. வேதம் சொல்ல, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அல்லேலூயா, the teaching. நம்மளுடைய திருச்சபைக்குன்னு ஒரு போதனை இருக்கு. நம்ம சத்தியத்தை பறைசாற்றிக் கொண்டு இந்த டீச்சிங்கில் நிற்பாங்க, இந்த வாக்கியத்தில் நிற்பாங்க. இல்லைன்னா விதட்டு காரியமா பேசிட்டு இருப்பாங்க. யாரோ ஒருத்தவங்க நாய் குடிச்சு போறவங்க, பேய் குடிச்சு போறவங்க, ஏதாவது எங்க சர்ச்சில் அந்த மாதிரி இல்லையா கேள்வாங்க, அதை குடிச்சிட்டு வந்துடுவாங்க. இங்க ஒரு சத்திய பரம்பரை ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு கோட்பாடு இருக்கு, இங்க ஒரு காரியம் இருக்கு. இதை கருத்தாய் கைக்கொள்ளும் அப்போஸ்தலருடைய உபதேசம், இந்த டீச்சிங். கர்த்தர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்றது உணர்வு இருக்க வேண்டும். இரண்டாவது வேதம் சொல்லு, அவர் என்ன செய்தார், 42ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் விடுதலை. பாருங்க, ஃபெலோஷிப், அந்யோன்யம், ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க, எல்லாரோடும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அப்பம் விடுதல். அல்லேலூயா. கம்யூனியன் ரொம்ப முக்கியமா, அதை அசட்டை பண்ணக்கூடாதுன்னு அன்னைக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். எந்த காரணத்துக்காகவும் குறிப்பிட்ட காரணங்கள் பரவாயில்ல, நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த அப்பம் விடுதல ரொம்ப நீங்க பங்கு பெற வேண்டும். ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியா இருக்கிறார். இந்த 4 குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது என்ன ஆச்சுன்னா, அவர்கள் ஒருமனதாய் தேவாலயத்தில் அனுதினமும் என்ன செய்தானா, தரித்திருந்து விடுதோடு அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்களிடத்தில் என்ன செய்தாலாம். அல்லேலூயா. இந்த தயவு நமக்கு வந்துச்சா? வேதம் சொல்லுது என்ன சொல்றோமா, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும், நம்ம அனுதினமும் துதிச்சா ஆத்துமாக்கள் வருவாங்க. அல்லேலூயா. நம்ம துதிச்சு கொண்டே இருந்தா இந்த என்னப்பா இந்த ஆலயத்தில் ஏதோ நடந்து கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு வழிபோக்கெல்லாம் உள்ள வந்து உட்காருவதற்கு இது வசதியா இருக்கும். எனவே அருமையான தேவ சொன்னமே, வேதம் விசுவாசிகள்லாம் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாக வைத்து அந்த ஒருமனம், ஐக்கியம், அந்யோன்யம், அந்த சத்தியத்தை நிலைத்திருப்பது, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது, இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதாங்க. அதுலதான் என்ன செய்ய முடியும், அவங்க நிலைச்சு இருக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது ஆத்துமாக்கள் நம்ம எப்படி மாறுபட முடியும், முதல்ல நம்ம துதிக்கிறவளா இருக்கணும். வேதம் சொல்கிறது நம்ம எல்லாருமே துதிக்கிறவா இருக்கணும், ஒருமனப்படுகிறவளா இருக்கணும், துதிக்கிறவளா இருக்கணும். இந்த ஒருமனப்பாடம், இந்த துதி என்ன செய்யும், மக்கள் மனுஷன் ஒரு தயவு ஏற்படும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் கண்ணில் ஒரு தயவு, நீங்க கூப்பிடும் போது அவங்க வந்துடும், நான் வந்து கண் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. 3 காரியம், இதுதான் ஆண்டவர் இருக்கிறார். இந்த பிதா இது எதை காட்டுகிறது என்றால், கிறிஸ்துவின் அன்றாட அவர்கள் கூடினார்கள், எதை காட்டுறது, முழுமையை காட்டுகிறது. அவங்க என்ன செய்தாங்கன்னா, தேவனை துதித்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒருமனப்பட்ட தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்தாங்க. அப்பனா முழுமையா ஆண்டவர் கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆண்டவருக்கு நான் பலி செலுத்தணும் அப்படின்ற ஒரு வந்துருச்சு. அதாவது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இது முறையான பலி. அன்றாட பலி என்பது முறையான பலி. அன்றாட பலி என்று நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவர் எப்படி செய்தாலும் அதை அப்படியே பறைசாற்றுகிற பலி, முன்னோருடைய பறைசாற்ற பலி. 3வது பார்க்கும்போது இதுவே முழுமையான பலி. இதுதான் இந்த பழைய பாலில் எப்படி அவங்க அன்றாட பலி செய்தாலும் அதே தான் புதிய பாலில் என்ன செய்தாங்க, அன்றாட பலி செய்தாங்க. அல்லேலூயா. நம்ம இப்ப லேவியராக தாண்டி கிட்டத்தட்ட என்ன செய்து தானியேல் புத்தகத்துக்குள்ள வந்துடும். இன்னும் 2-3 நாளுக்குள்ள நம்ம புதிய ஏற்பாடுக்குள்ள போவோம். இந்த தீர்க்கதரிசன புத்தகம் வரும்போதே நம்ம பழைய பாடம் புதிய பாடம் இணைஞ்சுதான் ஆண்டவருடைய வார்த்தைகள் கொடுக்கிறோம். நீங்க கருத்தா கேட்டா உங்களுக்கு புரியும். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா நீங்களும் கொடுப்பி மற்றவங்களும் கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆமென். நம்மளுடைய சத்தியத்தை குறித்து உங்களுக்கு யாராவது சந்தேகம் இருந்தா தயவுசெய்து போதர்கிட்ட கேளுங்க. அது நல்லா இருக்கும். பாதர்கிட்ட கேட்காது, அவங்க பறிச்சிருவாங்க. வேற ஏதாவது உங்களை திசை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது நீங்க இந்த சத்தியத்தை குறித்து ஏதாவது நீங்கள் கேள்வி, நான் ரொம்ப வெல்கம் பண்ணுவேன். பைபிளை குறித்து நீங்கள் எதாவது கேட்கலாம். சும்மா கதை பேசுறேன்னா அதை நான் உடன்பாடு கிடையாது எனக்கு. ஆனால் வேதத்தை குறித்து ஏதாவது நீங்கன்னா அதுக்கு நான் ரொம்ப உடன்பாடு உங்களுக்கு முடியும். எனவே இப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியத்தை ஆண்டவர் அந்த நாட்டில் ஏற்படுத்தது, அப்போஸ்தலர் நாட்டிலும் அது தொடர்ந்துதான். ஆமென். அதுதான் வேதம். இதுதான் முழுமையான வழி. அன்றாட ஆண்டவருக்கு ஆலயத்துறை இதுதான் முழுமை. இட் இஸ் த கம்ப்ளீஷன். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி கிறிஸ்டியானிட்டி. ஆண்டவருடைய கிறிஸ்தவத்துடைய பறைசாற்றுகிறது, டிசைபிள்ஷிப் கொடுத்து ஆண்டவரோடு கூட நடந்து போகிறது. எனவே அருமையான தேவன் இந்த 3 காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதான் எதிர்பார்க்க 2 கற்பனை. அவர் 10 கற்பனைக்கு மாறாக 2 கற்பனைகள் உள்ள கொண்டு வந்தார். இதான் நம்ம என்ன செய்யணும், மத்திய நட்சத்திரத்தில் 22ஆம் அதிகாரம் 33 40, மார்க் நட்சத்திரத்தில் 12ஆம் அதிகாரம் 28 34, லூக்கான நட்சத்திர நூலிலே 10ஆம் அதிகாரத்தை 27ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். லூக் chapter 10 பிரதித்திரமாக தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. இதுதான் பிரதான கற்பனை. உன்னை போல என்ன செய். The 2 great commandments, the 10 commandments ஆண்டவர் the great commandments கொண்டு வந்தார்.
அந்த கிரேட் கமாண்ட்மெண்ட்ல நம்மளுக்கு முழுமையா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம முழுமையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமா நம்ம முழு ஆசீர்வாதம் பெற்று நம்ம சாட்சியம் வாழலாம். கர்த்தர் தாமே இந்த திருவாக்கியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.